श्रीमन्नूतनरङ्गनाथेतिरारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरित्रात् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றையே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்குயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே விரதசிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே துரகசவனவேத்யாம் ஷாமலோ ஹவ்யவாஹ கலசஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயது குஷலம் ந கோபிகாருண்யராசி. அரியன் வீடியோ வருதா பார்சார் சுவாமி? அடியே எனக்கு வீடியோ தெரியுறது அண்ணா, அடியனுக்கு ஸ்பஷ்டமாக தெரியுறது அண்ணா, அடியனுடைய முகம் அடியனுக்கு நன்னா தெரியாது. ஏன்னா தேவல் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வீடியோவை கட் பண்ணிக்கவா? வரதராஜ பஞ்சாசத்தில் இன்னைக்கு 3வது நாள் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வரதனுடைய ஸ்வரூபத்தை அனுபவிக்க இருக்கோம். தத்துவ விளக்கம் ரொம்ப நன்னா இருக்குது. சாரீரக சாஸ்திரத்தினுடைய முதல் 2 அத்தியாயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் வரதராஜ பஞ்சாசத்தில் 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 14வது ஸ்லோகம் பர்யந்தம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள பிரகாரம் இன்றைக்கு நாம் வரதனுடைய அனுபவத்தை கொண்டாட இருக்கிறோம். சுவாமி தேசிகன் வரதன் விஷயமாக சொல்ல ஆரம்பித்த உடனேவே ஒவ்வொரு விஷயங்களாக முதல் ஸ்லோகத்தில் வரதனுடைய மங்களாசாசனமும் 2வது ஸ்லோகங்கள்லேருந்து ஆரம்பித்து 6வது ஸ்லோக பர்யந்தம் வரதனுடைய பிரபாவங்கள், வரதன் எப்படி இந்த கட்சி அத்திகிரி அருளாள பெருமாளாக தோன்றினான், சுவாமி தேசிகனுடைய வரதானுபவம், இதெல்லாம் நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கு வரதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கும். யம் சக்ஷுஷாம விஷயம் ஹயமேதயஜ்வா திராகீயசா சுச்சரித்தேன ததர்ஷ வேதா தம் துவாம் கரீஷ கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்த நிகிலானி நிஷாமயந்தி. ஈஸ்வரனுடைய நிலைகளாக 5 விதமாக சொல்லப்படுறது. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் அப்படின்னு. இந்த மேலே சொன்ன 4 நிலைகளை காட்டிலும் 5வதாக சொல்லப்பட்ட அர்ச்சாவதார நிலைக்கு சிரேஷ்டம் எப்போவுமே ரொம்ப அதிகம். அர்ச்சாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுதே பெரியவர்கள் சகல மனுஜநயன விஷயத்தாங்கதா அப்படின்னு எடுத்து சொன்னார்கள். எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோஹோ பிரசன்ன வதனேக்ஷணாம் கிருத்வா ஆத்மன பிரதிகரி
சுவர்ண ரஜதாதிபிஹி தாம் அர்ச்சயேத் தாம் பிரணமேத் தாம் யஜேத் தாம் விசிந்தயேத் விஷத்யபாஸ்த தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணியும் அப்படின்னு விஷ்ணு தர்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். தங்கத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ தாரு மூலமாகவோ சில்பத்தினாலேயோ அழகான ரூபத்தை கொண்ட அந்த அர்ச்சாவதார திருமேனியை கொண்ட பெருமாளை நாம் சேவிக்கலாம் அப்படின்னு. அதுவும் சொல்லும்போது தாம் அர்ச்சையேத் தாம் பிரணமேத் அப்படின்னே சொல்லியிருக்கான். இந்த அர்ச்சையேத் பிரணமேத் தாம் யஜேத் தாம் விசிந்தயேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனையே உபாசிக்கணும், அவனையே பூஜிக்கணும், அவனையே நாம் அடைவதற்கான காரியங்களை பண்ணணும், அவனையே சர்வதாக நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அர்ச்சாவதார திருமேனிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே விஷ்ணு தர்மத்தில் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானாக அர்ச்சாவதார திருமேனியை கொண்டு திவ்யமங்கல விக்கிரகத்தோட அழகான அந்த அத்திகிரி பெருமாளாக கச்சிதனில் எம்பெருமான் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் சுவாமி தேசிகன் சொன்னா போல. ஏன் சாகித்ய காளிதாசன் சொல்கிறானே நகரேஷு காஞ்சி அப்படின்னே சொல்கிறான். அப்படி காஞ்சி மாநகரத்திற்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது. அப்படி பெருமை வாய்ந்த அந்த காஞ்சி மாநகரத்தில் நம்மளையெல்லாம் ரட்சிப்பதற்காக அர்ச்சாவதார திருமேனியோட பெருமாளஞ்சரத்தில் எழுந்துள்ளி இருக்கிறான். அப்படி இப்போது பூர்வ பேட்டிகாலாம் ஆயிடுச்சு. பூர்வ பேட்டிகாலாம் ஆன பிறகு பெருமாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த சமயத்தில் பெருமாள் அக்னியிலிருந்து ஆவிர்பவித்தான், அந்த யாக குண்டத்திலிருந்து ஆவிர்பவித்தான் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி அவன் ஆவிர்பவித்தான், பிரம்மா எப்படி அஸ்வமேத யாகம் பண்ணார், அவருக்கு புண்ணிய பலன் எப்படி இருந்தது, அந்த புண்ணிய பலனுடைய புண்ணியத்தின் பெரும் பயனாக எம்பெருமானை அவர் எப்படி அடைந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இந்த வரதனுடைய ஸ்வரூப விஷயத்தில் நாம் பார்க்க போகிறோம். வரதனுடைய ஸ்வரூப அனுபவத்தில் சுவாமி தேசிகன் இப்பொழுது இழுகிறார் அப்படின்னு சொன்னார். அதுதான் எம்சக் சுஷாம அயமேத யஜ்வா அப்படின்னு சொன்னார். இப்போது சாதாரண கண்ணை கொண்டு வரதனை சேவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா கீதாச்சாரியன் கீதையில் சொல்லும் பொழுது சாதாரண கண்ணை கொண்டு சேவிக்க முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், திவ்யம் ததாமி தே சக்ஷுகுன்னு ஒரு திவ்ய சக்ஷுஷை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். ஒரு திவ்ய சக்ஷுஷை அனுகிரகம் பண்ணுறார். அந்த சக்ஷுஷை கொண்டு பெருமாள் அந்த சக்ஷுஷை அளித்ததனால் அந்த சக்ஷுஷை கொண்டு அர்ஜுனன் எம்பெருமானுடைய விபூதியை சேவிக்கிறான், விஸ்வரூபத்தை சேவிக்கிறான். இப்போ திவ்ய சக்ஷு ஸ்வயம் சித்தம் யோகஜன்யம் அப்படின்னு சொல்லுவார். பகவத் பிரசாதஜன்யம் அப்படின்னு சொல்ல, ஸ்வயம் சித்தம்னு சொல்லக்கூடியது இரண்டு, யோகஜன்யமாக இருக்கணும், பகவத் பிரசாதஜன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பகவானாலே அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தால் அது அர்ஜுனனுக்கு அளிக்கப்பட்டது திவ்ய சக்ஷுஷை. இப்போ அர்ஜுனனே திவ்ய சக்ஷுஷை கொண்டு தான் எம்பெருமானை பார்த்தான். அப்படி இருக்கும்பொழுது சாதாரண ஊன் கண்ணை கொண்டு வரதனை சேவிப்பது அப்படின்றது முடியுமா? யாராலேயா அது மாதிரி முடியுமா? ஏன்னா பரத்துவ நிலையில் இருக்கக்கூடியது அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், வரதனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படி இருக்குது. அர்ச்சை அப்படின்னு சொல்லியாச்சு. அர்ச்சை அப்படின்னு சொன்னாலே அது அந்த திவ்யமங்கல விக்கிரகம் பாமரரும் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம், ஒரு பொம்மை போல ஒரு பொருளால் ஆன ஒரு ரூபம். இதை இப்படி நினைக்கவே கூடாது அப்படின்னு பெரியவாள் சொல்கிறார். ஏன்னா அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, இதை யாரோ ஒருத்தன் செதுக்கியது, ஒரு சிற்பி செதுக்கியது, இது ஒரு பொம்மை, இதை போய் நாம் சேவிக்கிறோமே அப்படின்ற புத்தியில் சில கல்மஷங்களை கொண்டு, இந்த மாதிரி புத்தியை கொண்டு நாம் வரதனை சேவிக்கவே கூடாது அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு விதமான சேற்றையும் குப்பைகளையும் யார் அடக்கி வச்சுருக்காளோ, குவித்து வச்சுருக்காளோ, அவளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு புத்தி ஏற்படும். திவ்யமங்கல விக்கிரகத்தை போய் இப்படியெல்லாம் சொல்ல தோணுமா அப்படின்னு வரும். ஏன்னா
எளியோர்களும் சேவிக்கும் வண்ணமாக அத்திகிரி அருளாள பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறான் வரதன். அப்படிப்பட்டவனை நாம் இந்த மாதிரிலாம் நினைக்க முடியுமா? ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்ஸ் அசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவா அப்படின்னே சொன்னால் சாஸ்திரத்தில். ஷட்குண பரிபூர்ணனாக எழுந்தருளி இருக்கிறான் பெருமாள் வரதன் அந்த இடத்துல. அப்போது திவ்யமங்கல திருவுருவத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமா அப்படின்னு? யாருக்கு ஊன் கண்களை கொண்டு அவரை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரத்துக்கான பிரசக்தி உண்டு. ஏன்னா ந சக்ஷுஷா கிருஹ்யதே அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ந சக்ஷுஷா பஷ்யத்தின்னு கட்டோபனிஷத்தில் சொல்கிறா. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய அப்படின்னு கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருவாய்மொழியில் பார்த்தால் ஆழ்வாரே சொல்கிறார் சில விஷயங்களை எடுத்தேன். கண்கள் காண்டற்கரிவன் அப்படின்னே சொல்கிறார். 3ஆம் பத்தில் சொல்லும்பொழுது கண்கள் காண்டற்கரிய நாய் கருத்துக்கு நன்று மெலிய நாய் மண்கொள் ஞாலத்துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவர் ஈசனை அப்படின்னு ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்போ நம்முடைய கண்களுக்கு காண்பதற்கு அரியனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். பெரிய திருவந்தாதியில் சொல்லும்போது ரொம்ப ஸ்பஷ்டமாகவே பெரிய திருவந்தாதியில் சில விஷயத்தை எடுத்து காட்டுறார். அன்றே நம் கண்காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதுவும் என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் நெஞ்சென்னும் காணும் உணர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய திருவந்தாதியில். என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை, என்னுடைய கண்களால் காண முடியாத அந்த உருவத்தை என்று நான் காண்பேனோ அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு தவிக்கணும். அந்த வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்படி நாம் சேவிப்போமோ அப்படி ஆழ்வாரே சொல்கிறார் இல்லையா, திருஷ்டி சித்தாபஹாரிணின்னு சொன்ன ஒரு இடத்துல. அதே மாதிரி சொல்லும்பொழுது ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு. எப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக எப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான். ஆடியோ கிளியராக இருக்கா அடியன்? எப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த அத்திகிரி மலையில் வந்து எழுந்தருளியிருக்கிறான். அப்படின்னால் ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தேன். அப்படி அர்ச்சா உருவத்தை கொண்டு வைகுண்டத்தில் லக்ஷ்மிநாதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் பெருந்தேவி நாயிகா சமேத நம்முடைய அத்திகிரி அருளாள பெருமாளாக இங்கு வந்து எழுந்தருளி இருக்கின்றான். அப்படின்னால் சகல ஜீவ ராசிகளும் நம்மை வந்து சேவிக்க வேண்டும், அவர்கள் எல்லோரும் நம்மை வந்து சேவித்ததின் பயனாக மோட்சத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றானே, இங்கே வந்து நின்று கொண்டு இருக்கின்றானே, அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷம் அப்படின்னு பெரியவாள் இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அதனால்தான் அர்ச்சாவதார திருமேனியோடைய விஷயத்தை சொல்லும்பொழுது வரதனுடைய ஸ்வரூபத்தை பற்றி பேசும்பொழுது சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா அப்படின்னு. இதுதான் அர்ச்சாவதார திருமேனியினுடைய லட்சணம். சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா, எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு உருவம். அந்த உருவத்தை கொண்டவன் எம்பெருமான் வரதன் அப்படின்னு நமக்கு தெரியாது. யார் வேணால் சேவிக்கலாம், இவா அவான்றே கிடையாது, யார் வேணாலும் சேவிக்கலாம். எல்லோரும் அவனை அடைய தகுந்தவர்களாக சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, அந்தனர் அந்தியர் எல்லையில் பிறந்த அனைத்துலகம் அப்படின்னு. யார் வேணாலும் சரணாகதி பண்ணிக்கலான்னார் இல்லையா, இவர் தான் பண்ணிக்கணும் அவர் தான் பண்ணிக்கணும். பக்திக்குன்னு ஒரு அதிகாரி விசேஷம் இருந்தது, ஆனால் பிரபத்திக்குன்னு எந்த விதமான அதிகாரி விசேஷமும் சொல்லப்படலை. யார் வேணாலும் அந்தனர் அந்தியர் யார் வேணாலும் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த மகா புண்ணியமான அஸ்வமேத யாகம் அதுவும் வெகு காலமாக அதி தீர்க்கமாக ஒரு ரொம்ப சுகுருத்தான ஒரு பலனை கொண்டு பண்ணப்பட்டது அந்த அஸ்வமேத யாகம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னால், அந்த பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னால், அதுவும் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பிரம்மா பண்ணியிருக்கார். பிராகிருத சக்ஷுசுகளுக்கு எட்ட முடியாத பெருமாள். அதாவது ருத்ரனுக்கு 3 கண்கள், பிரம்மாவுக்கு 8 கண்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கண்களை உடையவன். அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது எம் சக் சுஷாம அயமேத எஜ்வா, எம் சக் சுஷாம விஷயம் ஹயமேத எஜ்வா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி
8 கண்களுக்கும் புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், ஆனால் இந்த மாதிரியான அஸ்வமேத யாகம் பண்ணபடியினால அந்த பெருமாள் அவதரிச்சிருக்கார். இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பலனாக அந்த பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். எந்த விதமான யாகமும் பண்ணாமல் சகல ஜீவராசிகள் அனுபவிச்சுருக்குமே, அது எப்படிப்பட்டமான ஒரு விஷயம். அதிருஷ்யமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு பார்த்தானே, நாம ஒன்றுமே பண்ணாமல் நாம் அவனை பார்த்துட்டு இருக்கோமே. சாஸ்திரம் சொல்கிறது, பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய திராத்திருத்வம் பிராப்தவான் இதி சுஸ்ருமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூ, யுககோட்டி சகசிரங்கள் விஷ்ணுவை ஆராதித்து திரைலோக்கிய தாத்திருத்துவம், இந்த 3 லோகத்தையும் ஆளக்கூடிய தன்மையை அந்த பிரம்மா மறுபடியும் அடைந்திருக்கிறாரே. அவர் அவ்வளவு புண்ணியம் பண்ணி அடைந்திருக்கிறார். நாம் எந்த புண்ணியமே பண்ணலையே, அப்புறம் எப்படி நாம் இந்த விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எல்லா அவதாரங்கள்லையுமே இந்த கேள்வி இருக்குது. நமக்கு பல இடங்களில் இருக்குது. பாகவதத்தில் சொல்லியிருக்கான், ஒவ்வொரு இடத்துலையுமே. கபிலாவதாரத்தில் இந்த கேள்வி இருக்குது. தேவஹூத்தின்னு கபிலாவதாரத்தில் அவருக்கு ஒரு தாய், அவளுக்கு தேவஹூத்தின்னு பேர். அவளுடைய ஒரு உபதேசம் தேவஹூதிக்கு பண்ணும்பொழுது அவருடைய பிறப்பில் ஒவ்வொரு பிறப்புலையும் பெருமாள் எப்படி அவதரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். தாய் வயிற்றில் கைகால்களை நீட்டி மடக்க இயலாமல் ஒரு கூண்டு பறவை போல அடங்கி இருந்து ஒரு குழந்தையும் முன்னாடி ஜென்மங்களில் இருக்கக்கூடிய நினைவுகளில் அந்த 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 நினைப்புகளை நினைத்து கொண்டே இருக்கான் அந்த குழந்தைகள்லாம். தேவஹூதிக்கு பெருமாள் கபிலாவதாரத்தில் உபதேசம் பண்ணுறார். அகல்பஹா ஸ்வாங்கச்சேஷ்டாயாம் சகுந்தைவ பஞ்சரே தத்ர லப்த ஸ்மிருதி தெய்வாத் கர்ம ஜன்மசதோத்பவம் ஸ்மரன் தீர்க்கமனுஸ்வாசம் சர்ம கிம் நாம விந்ததே. தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி தான் கிடக்கிறது ஒரு குழந்தைகளுமே. கிருஷ்ணாவதாரத்திலே இதே மாதிரியான ஒரு உபதேசம் பண்ணுறார் இல்லையா. சமாசிரேணியத்துவாய அவதீரியாய ஊர்வியாம் சகலம் அனுஜ நயன விஷயத்தாங்கத்தான்னு சொன்னார். இந்த இடத்துல ராமானுஜ பாஷ்யத்தில் சொல்லும்பொழுது, கீதா பாஷ்யத்தில் சொல்லும்பொழுது, அப்படி ஒரு பெருமாள் நமக்காக நம்மை அனுகிரகிப்பதற்காக, நாம் வரதான்னு அவனை பின்தொடர்ந்து செல்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இல்லையா, நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் அப்படின்றத கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை கொண்டு பெருமாள் இருக்கா அப்படின்னால் எடுத்துக்கொண்டு இருக்கிறான்னா நம்மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த காருண்யமானது அதிகமாக தெரியுது. அதனால தான் சொல்லும்போது தம் துவாம் கரீச கருணா பரிணாமத்தஸ்தே அப்படின்னே சொன்னான். கருணா பரிணாமத்தஸ்தே. ஏன்னா அவனுடைய கருணை தான் இதற்கெல்லாம் காரணம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொன்னான். பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவுக்கு அடியிலே சாஸ்திரங்களை கொடுத்து அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்படி பிரம்மாவு மூலமாக இந்த லோகத்தை இயக்குகிறான் பெருமாள். அப்படி அவனுடைய கருணையானது தெரிகிறது. சமஸ்த ஜந்துக்களுக்கும் இது ஒரு கேள்வி. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சமஸ்த ஜந்துக்களுடைய ஊனக்கண்களுக்கு எப்படி நீ புலப்படுகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அது உன்னோட கருணை, அந்த கருணையினுடைய வெளிப்பாடு தான் இதான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லி விட முடியாது. ஏன்னா அந்த கருணையானது பக்குவமாக பழுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. நான் இந்த இடத்துல அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறா. யௌவனம் இருக்குது, யௌவனம் பழுத்து பக்குவமாகி அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. அதாவது வாலிப பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கு எப்படி செல்கிறார்களோ அதே மாதிரி உன்னுடைய கருணை இருக்குது. உன்னுடைய கருணையானது பழுத்து பக்குவமாகி அடுத்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்கிறேன். அப்போ அடுத்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னால் எப்படி அடுத்த நிலைக்கு போயிருக்கு வரதா? நீ பிரம்மாவுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்த, அது உன்னுடைய கருணை. அந்த கருணை அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. அந்த அடுத்த நிலைக்கு வந்தபடினால அந்த கருணையினுடைய பரிணாம வளர்ச்சி எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ காட்சி கொடுக்குறேன்ற. இது வரதனுடைய ஸ்வரூபம்.
எல்லாருடைய ஜீவராசி, எல்லா ஜீவராசிகளும் யார் வேணா இருக்கட்டும், அந்தனர் அந்தியர் யாராக இருந்தாலும் வரதா வரதான்னால் போகிறோம். அந்த வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கெல்லாம் கிடைக்கும். அதனால்தான் இது யாருடைய அனுபவம் அப்படின்னா பாட்ராச்சார் சின்னாமூர் ரங்கநாத பாட்ராச்சாரிய சுவாமியாருடைய வியாக்கியானமே இப்படி வியாக்கியானம் இருக்குது. கருணா பரிணாமத்தஸ்தேன்ற இடத்துல அவர் வியாக்கியானம் இப்படியே பண்ணுறார். இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறார் வரதனுடைய சொரூப விஷயத்தில். அப்படி எம்பெருமானுடைய கருணை அதிகமாகிட்டே போயின்னு இருக்கு. நம் விஷயத்தில், ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய விஷயத்தில் நான் ஜாஸ்தியாகிட்டே போகிறேன். சக்ஷுஷாம் அப்படின்னு சொன்னார். சக்ஷுஷோஹோ அப்படின்னு தானே சொல்லணும். பிரம்மாவுக்கு 2 கண்கள் தானே, 2 கண்களால் தானே பார்க்க போகிறார். அப்போ சக்ஷுஷோஹோன்னு தானே சொல்லணும். ஏன் சக்ஷுஷாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்டு, இங்கே பிரம்மா மட்டுமா அனுபவிக்கிறார்? எல்லாருமே சேர்ந்து தானே அனுபவிக்கிறார். எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கும்போது எல்லாருக்குமே தானே இருக்குது. அப்போ எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தானே அதை அனுபவிக்கணும். அப்போ சக்ஷுஷாம் அப்படின்ற இடத்துல பகுவச்சனம் போடுறார். பிரம்மா அவர் அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இந்த வரதராஜனை அக்னியிலிருந்து ஆவிர்பவிக்க வைக்கலை, நமக்காகவும் தான் ஆவிர்பவிக்க வச்சிருக்கார். அப்போ அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது நமக்கு. பாகவத்தில் சொல்கிறா, ரசிக்காக புவி பாவுக்காக அப்படின்னு சொன்னான். நிகம கல்பத்தரோ கலிதம் பலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது ரசிக்காக புவி பாவுக்காக அப்படின்னா, அப்போ ரசிக்காக புவி பாவுக்காகன்னா சொன்னால் கதை கேட்குறவன் நம்பிக்கையோட கதை கேட்கணும். எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் கதை கேட்டால் அவர்கள் குதிருஷ்டி புத்தி உள்ளவர்களாக மாறிப்போவார்கள். இப்போ கைகேயி 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனை உடனே கேள்வி கேட்குறது, ஏன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக சொன்னா, ஏன் 13 ஆண்டுகள் காட்டுக்கு போக சொல்லலை, ஏன் 15 ஆண்டுகள் காட்டுக்கு போக சொல்லலை, அது என்ன கணக்கு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டு இருந்தால் புத்தி பேதலிச்சு போயிடும். தேவையில்லாத விஷயங்களில் மட்டும்தான் நமக்கு புத்தி போகும். விஸ்வாசம், மகா விஸ்வாசம் இருக்கணும். எம்பெருமானுடைய சரித்திரத்தில் மகா விஸ்வாசம் இருந்து அந்த மகா விஸ்வாசத்தை கொண்டு எம்பெருமானுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சொல்கிறார் நிஷாமணம் அப்படின்னே சொல்லியிருக்கார். நிஷமணம் அப்படின்னு சொன்னால் கேட்கறது அப்படின்னு அர்த்தம். சிரவணம் அப்படின்னு இருக்கோ இல்லையா, அதை மாதிரி நிஷாமணம் அப்படின்னால் கண் கொண்டு பார்க்கறதுன்னு அர்த்தம். சிரவணம்னா நீண்ட காலமாக கேட்கறது. நிஷாமணம்னா தரிசன சமான ஆகார பர்யந்தம் அவனை சேவித்து கொண்டே இருக்கிறது. தரிசன சமான ஆகார பர்யந்தம் அவனுடைய சாட்சாத்காரமானது நமக்கு கிடச்சிட்டே இருக்கு பாருங்கோ, அதுதான் நிஷாமணம் அப்படின்னே சொல்லப்படுறது. திராகீயசா அப்படின்னே சொன்னார். அப்படிப்பட்ட சுச்சரித்திரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்திலிருந்து எம்பெருமான் எழுந்தருளினான் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் சர்வதா கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி சுவாமி தேசிகனே பின்னாடி சொல்லும்பொழுது நிரந்தரம் நிர்விசதா அப்படின்னே சொன்னார். நிரந்தரம் நிர்விசதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதம் ஆபிரூபியம் அப்படின்னே சொன்னார் பின்னாடி வரதராஜ பஞ்சாசத்தை. அப்படி இந்த மாதிரி எம்பெருமானுடைய விஷயத்தை சர்வதா கேட்டுக்கொண்டே இருப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சு, பிரம்மா இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு மேலே பிரம்மாவுடைய யாகத்திலிருந்து பெருமாள் ஆவிர்பவித்தான். அவனுடைய கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியாரோட இந்த இடத்துல ஆவிர்பவித்திருக்கிறான். முதல் ஸ்லோகம் மங்களாசாசனத்திலே நாம் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம் இல்லையா. வல்லரி கல்பசாக்கி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கற்பக கொடியோடு இருக்கக்கூடிய கல்பக விருட்சமாக நமக்கெல்லாம் அவன் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது அடுத்து சொல்லப்படுறது தத்தத் பதைருபகிதேபி துரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வம் அலப்த பாகா. இப்போது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு கேட்ட கேள்விதான். வரதனுடைய அனுபவத்தில் நாம் சொன்ன விஷயந்தான். வரதாய சுவாகான்னு எந்த விதமான ஆகுதியும் விடலை. ஸ்ரீமன் நாராயணனுக்கு எந்த விதமான ஆகுதியும் சொல்லப்படலை அந்த இடத்துல.
என்னதான் யஜ்ஞோவை விஷ்ணுன்னு விஷ்ணுவை யஜ்ஞமாக சொல்லியிருந்தாலும், யஜ்ஞத்தையே விஷ்ணுவாக சொல்லியிருந்தாலும், விஷ்ணுவா நேரடியாக இந்த இடத்துல ஆகுதியானது அவிச பிரக்ஷிப்தம் பண்ணுறது வரதாய சுவாகான்னு பிரக்ஷிப்தம் பண்ணலை. இப்போ அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த இடத்துல வரதனுடைய சொரூப வர்ணனமானது பண்ணப்படுறது அப்படின்னு ஒரு கேள்வி. சம்பந்தமே இல்லாமல் அசம்பந்தமான விஷயத்தை எடுத்துன்னு வந்து நுழைக்கக்கூடாது இல்லையா? சம்பந்தம் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லணுமோ தவிர சம்பந்தம் அசம்பந்தமான விஷயங்களை எடுத்துன்னு வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது சாஸ்திரம். அப்போ அஸ்வமேத யாகம் பண்ணப்படுறது. இப்போது இந்திரா யஸ்வாஹா அக்னி யஸ்வாஹான்னு இந்திராதி தேவதைகளுக்கு தான் ஆகூதியானது பண்ணப்படுறது. இது இந்த பிரகரணமோ தேவப்பெருமாள் ஆவிர்பவிக்கக்கூடிய பிரகரணம். இது மற்ற சப்தத்தினால ஆகுதியானது சொல்லப்பட்டால் கூட இந்த யஜ்ஞத்தினுடைய பாகத்தில் வருணன் ருத்ரன் போன்றவர்கள் மட்டும்தான் சொல்லப்படுறார்கள். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த இடத்துல வரதன் சொல்லப்பட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி. பதில் சொல்கிறா, யஜ்ஞத்தினுடைய பதி, யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால யஜ்ஞத்தினுடைய பதி, சகல யஜ்ஞங்களுடைய உத்தேச தேவதை யார் அப்படின்னு பார்த்தால் சாட்சாத் தேவப்பெருமாள் மட்டும்தான் சகல யஜ்ஞங்களுடைய உத்தேச தேவதை. பெருமாள் சர்வசப்த வாச்சன். ஏன்னா இன்னிலிருந்து ஆரம்பித்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களும் நாம் பார்க்க போகிறோம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் வேதாந்த சாஸ்திர விஷயங்களையும் எடுத்து சொல்கிறார். ரொம்ப பெரிய விஷயம் இது. வரதனுடைய குணங்களை வர்ணிக்கிறதுக்காகத்தானே ஆரம்பித்தார். வரதனுடைய குணங்களைத்தானே வர்ணிக்கணும். இப்போது ஆழ்வார்கள் யாரும் பாடலையே. தேவநாத பெருமாள் விஷயமாக ஆழ்வார்கள் நன்றாகவே வர்ணித்திருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் விஷயத்தில் அவனுடைய திவ்ய திருமேனி வர்ணனத்தை பற்றி ரொம்ப அழகாகவே பாடியிருக்கார். இப்போ வரதன் விஷயமாக திவ்ய திருமேனி வர்ணனத்தை பற்றி தானே சொல்லணும். திவ்யமங்கல விக்கிரகத்தை பற்றி சொல்லணும். எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்களை பற்றி சொல்லலாம். இது நடுவில் அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களை பற்றி ஏன் போதிக்கணும் பெருமாள்? இது ரொம்ப கரெக்டான கேள்வி இல்லையா? அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களை பற்றி போதிக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த பிரகரணம் ஒன்று அத்தியாத்ம சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய பிரகரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பதில் சொல்லும்பொழுது வரதனை பற்றி ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். கூரத்தாழ்வான் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே 102 ஸ்லோகத்தை பண்ணிவிட்டார். இதுக்கு மேலே வரதன் பற்றி என்ன சொன்னாலும் அது ஆச்சாரியர்களுடைய சூக்திகளை பின்பற்றி வந்ததாக தான் இருக்கும். மற்றவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னால் ஸ்பஷ்டமாக சொன்னார். வரதன் விஷயத்தில் சாரீரக சாஸ்திரத்தினுடைய பெருமாள் பிரவர்த்தகன் யார் அப்படின்னால் கண்டிப்பாக வரதன் மட்டும்தான். இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை இந்த லோகத்திற்கு பிரவர்த்திப்பித்தவன் யார் அப்படின்னால் வரதன் தான். ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கிலிடுவித்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு பெரியாழ்வார் பாசுரங்கள் இயற்றியது இந்த வரதன் விஷயமாகத்தான் சொல்ல முடியும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம்னு லக்ஷ்மிநாதன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பரம்பரையானது கண்டிப்பாக வரதன் விஷயமாக சொல்லப்பட்டது தான். அந்த லக்ஷ்மிநாதன் யார் அப்படின்னால் பெருந்தேவி நாயகா சமயத்தை சொல்லப்பட்ட அந்த வரதன் தான் இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். வரதன் தான் இந்த இடத்துல பத்தி, சர்வசப்த வாச்சன் வரதன் தான். அப்போது வைதிக கர்மாக்களில் விதிக்கப்பட்டுள்ள தேவதாந்திரங்களை சொல்லக்கூடிய சப்தங்கள் அந்த தேவதாந்திரங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வரதனைத்தான் குறிக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். இது சாஸ்திரமே, ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்டது பிரம்மசூத்திரமே. இது இந்திர பிராணாதிகரணத்தில் பிராணஸ்ததா அனுகமாத் அப்படின்னு ஒரு சூத்திரம், 4 சூத்திரங்களை கொண்டது அந்த இந்திர பிராணாதிகரணம். ஒவ்வொரு சூத்திரங்களும் ஒவ்வொரு விஷயங்களை சாஸ்திர திருஷ்டியாத்து உபதேசோ வாமதேவவத்து அப்படின்னு இந்திர பிராணாதிகரணத்தில் 3வது சூத்திரம். அந்த சூத்திரங்கள்லாம் கொண்டு பார்க்கும்பொழுது இந்திரன் தன்னை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தாலும் கூட அவனை உபாசிக்க வேண்டும்னு சொல்லலை. அவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார் அப்படின்னே பாஷ்யக்காரர் அங்கே அர்த்தம் பண்ணுறார். அந்த சூத்திரங்களுக்கு பிரம்மசூத்திரங்களுக்கு அர்த்தம் பண்ணும்போது ஆகையினால சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல இதே விஷயத்தை எடுத்து சொல்கிறார்.
எம்பெருமான் வரதன் சர்வசப்த வாச்சியன். ஆகையினால சர்வ சப்தங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வரதனைத்தான் இந்த இடத்துல பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதே அந்த பொருளை கொண்டு தான் சுவாமி தேசிகனும் இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் இந்த விஷயங்களை தான் எடுத்து காட்டுறார். அப்படின்னு பதம் அப்படின்னு பார்த்தால் ஒரு தேவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த சொல் தேவர்களுடைய எல்லாருக்கும் சொல்கிறா போல ஒன்று வரும். ருத்ராய ஸ்வாஹா, பசுபதயே ஸ்வாஹா, சசிபதயே ஸ்வாஹா இப்படிலாம் சொல்கிறோம். நம்ம ஸ்ராத்தத்தில் வசு ருத்ராதிகளை நியமிக்கிறோம். அவர்களை நியமித்து அதே மாதிரியாக அவர்களை கொண்டு அவர்களுக்காக ஒருத்தரை நியமித்து அவர்களை போக்தாவாக ஏழ பண்ண உடனே அவர்கள் ஸ்வீகரித்து கொண்டால் அதை வசுருத்ராதி தேவதைகள் ஸ்வீகரித்து கொள்வதாக நாம் நினச்சின்னு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது வசுருத்ராதிகள் ஸ்வீகரித்து கொள்றதா நினைத்து கொள்ளும் பொழுது இந்திரன் ஸ்வீகரித்து கொள்வது தான் நாம் நினச்சிக்கணுமோ தவிர இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்வீகரிக்கிறதாக எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்கிறார், பெருமாள் ஸ்வீகரிக்கிறதாக நினச்சிட்டால் இந்திராதி தேவதைகளுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையவே கிடையாது. இந்திராதி தேவதைகள் இதனால் சந்தோஷம்தான் படுறா. அப்படிப்பட்ட ஒரு 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 எண்ணம் தான் இந்திராதி தேவதைகளுக்கும் இருக்குது. இந்திராதி தேவதைகளும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் விஷயமாகத்தான் அவர்களும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இன்சுவையை கண்ணால் பருகி மகிழ்ந்தனர் அப்படின்னே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாகத்தான் இந்திராதி தேவதைகளும் இருக்காங்க. ஆழ்வாரும் அவருடைய இந்திரியங்கள் எல்லாமே ஒன்றும் எம்பெருமானை அனுபவிக்க பிறந்ததாகத்தான் இருக்குது அப்படின்னு ஆழ்வாரும் ஸ்தோத்திரம் என்றார் மங்களாசாசனம் பண்ணும்போது. முடியானே மூ உலகம் தொழுதேத்தும் சீர் அடியானே ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்து உம்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்னே ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஆழ்வார். அதனால் இந்த இடத்துல நம்முடைய இந்திரியங்கள் இருக்க வரதன ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது நாம் கண்களால் பார்க்குறோம். திவ்யமங்கல விக்கிரகத்தை கண்கள்னால் சேவிக்கிறோம். கண்களால் சேவிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த கண்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. கண்கள் சேவிக்கிறத பார்த்த உடனே காதுகள் சொல்கிறது, உனக்கு ஆனந்தம் அதிகமாக இல்லை, வரதன் விஷயமாக கேட்குறேன், நான் அதிகமாக கேட்குறேன், என் காதுகளுக்குத்தான் ஆனந்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு காதுகள் சொல்கிறது. உடனே காதுகள் சொன்ன உடனே வாய் சொல்கிறது, நான் வரதன் விஷயமாக அதிகமாக பேசுகிறேன், கண்களுக்கும் காதுகளுக்கும் கிடைக்காத அளவு ஆனந்தம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வாய் சொல்கிறது எனக்கு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு வாய் சொல்கிறது. அதுக்கு மேலே வாய்க்கு மேலே மனசு சொல்கிறது, நான் நினச்சாதானே நீங்கள்லாம் எல்லாமே பண்ண முடியும், என் மனசு மட்டும்தான் வரதனை சர்வதா தியானித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வரதனை சர்வதா தியானித்து கொண்டு இருப்பது எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மனசு மட்டும்தான் அப்படின்னே சொல்லி முடிக்கும். அப்போ மனது நினைக்கிறது, வாய் அவன் விஷயமாக, வாக்கு அவன் விஷயமாக பாடிக்கொண்டு இருக்கிறது, காது அவன் விஷயமாகவே கேட்டுக்கொண்டு இருக்கிறது, கண்கள் அவனையே சேவித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு யார் சொல்கிறா? இதுன்னா கூரத்தாழ்வான் அவருடைய வரதராஜ விஷய ஸ்தவத்தில் சொல்கிறார். त्वक्च दृक्च निबपासति जिह्वा विह्वला श्रवणवत् पारवृत्तौ नासिका त्वयि करीश तथेति प्राप्नुयाम कथमिमाम ஸ்விதவஸ்தாம் அப்படின்னு வரதராஜ ஸ்தவத்தில் சொல்கிறார். கண்கள் பஷ்யதி அசக்ஷுஹு சஸ்ருணோதி அகர்ணகான்னு சொன்னான். நாமோ அவனை கண்களை கொண்டு பார்க்கிறா போல அவனும் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னான். இது வரதனுடைய ஸ்வரூபம். அவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மை ரட்சிப்பது மட்டும்தான் அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கும், வேற எதுவும் இல்லை. அவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தால் நம்ம எல்லாம் ரட்சிக்கணும். கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அவனுடைய ஸ்வரூபம் நம்ம எல்லாம் ரட்சிக்கணும். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆத்மாவுக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கும், அது எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வது. துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு நாம் சர்வதா எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வது மட்டும்தான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம்.
அதுபோல் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தால் நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறது தான் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். அண்ட சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றி அப்படி நம்ம ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்னும் வாடி வாடும் இவ்வாணுதலேன்னு அவனுடைய திருவடியை நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணனா என்னும் நாமம்னு சொல்கிறா போல அவனுடைய திருவடியை பற்றி கொள்வது மட்டும்தான் நாமோ அவன் விஷயமாக செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவன் நம் விஷயமா செய்கிறது அப்படின்னா ஆவாவென்று அப்படின்னு சொன்னா போல அவன் நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காகவே அவன் காத்துட்டு இருக்கான். தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சொல்றாரு, சரணாகதி சசியமாலினியம் அப்படின்னு சொல்றாரு. பெருமாள் ரொம்ப ஆச்சரியப்படுறான். நாம இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து பெருமாளுக்கு அவ்வளவு ஆச்சரியம் இருக்கு. நாம இப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா லோகத்தில் சரணாகதர்கள் பெருக பெருக அண்ட சராச்சரங்களும் எம்பெருமான் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானையே சேவித்து கொண்டிருக்கிறது. பெருமாள் நினைத்தான்னா நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு ஆனந்தம் பெறுகிறது அப்படின்னு. இது வரதனுடைய ஸ்வரூபம். தத்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தால் தத்துவமானது இனிமேல் விளக்கப்படுறது. ஏன்னா தத்துவம் அப்படின்னால் நம்முடைய சித்தாந்தத்தில் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவங்களை நாம் பிரதானமாக ஒத்துருக்கோம். சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் சைலூஷவத் விவித வேஷ பரிகிரகம் துவாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பித்து தத்துவங்களை காண்பிக்கிறார். எம்பெருமான் இந்த லோகத்தை எப்படி படைக்கிறார் அப்படின்னு. ஏன்னா நாராயணன் நான் முகனை படைத்தான், நான் முகனும் தான் முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். ஏன்னா உபனிஷத் சொல்லித்து இல்லையா, உபனிஷத்து ஒரு சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறது. அந்த சிருஷ்டி கிரமம் போல பெருமாள் அந்த ஜெகத்தை இந்த லோகத்தை படைக்கிறான். தஸ்மாத் தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதய ஓஷதீபியோ அன்னம் இப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இப்போ இப்படி ஒரு சிருஷ்டி பிரகரணம் இருக்குது. பிரகிருதி மகத்து அகங்காரத்துலேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அதே மாதிரி சாத்விக அகங்காரத்துலேருந்து ஏகாதசி இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள்லேருந்து பஞ்சமகா பூதங்கள், இப்படி 24 அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவனாக இருக்கக்கூடிய ஜீவன், 26வது தத்துவமாக எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் வரதனுடைய சன்னிதானத்தில் போய் பார்க்கலாம். 24 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 24 படிக்கட்டுகளை தாண்டி 25வதாக செல்லக்கூடிய இந்த ஜீவன் 26வது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வரதனை சேவிக்கின்றான் அப்படின்ற ஒரு தத்துவார்த்தத்தை நிலைநிறுத்துகிறார்கள் பெருமாள். சுவாமி தேசிகனே இதை காட்டுறார். 24 அச்சேதன தத்துவங்கள், இந்த 24 அச்சேதன தத்துவங்களை பெருமாள் நம்மளையெல்லாம் கடக்க வைக்கிறான். பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சமகா பூதங்கள் ஏகாதசி இந்திரியங்கள் அப்படின்னு இவைகள் எல்லாத்தையும் கடந்து இந்த சம்சார சாகரத்தையே மோட்ச துல்லியமாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு, வரதனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, அந்த 24 படிக்கட்டுகளை கடந்து செல்கின்ற நாம், 25வது ஜீவனாக இருக்கக்கூடிய நாம், 26வது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான வரதனை நாம் எல்லாம் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறார். இப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஆரம்பமாகுது. ஸ்ரீபாஷ்யத்தே சுவாமி தேசிகன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்றது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம். அதுதான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் அப்படின்னு சொன்னார். இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், பிரபஞ்சத்தை படைக்கிறான், லோகத்தை சிருஷ்டிக்கிறான். சர்க்கா அப்படின்னா சிருஷ்டின்னு அர்த்தம். சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம், அதுவும் லீலையாக சிருஷ்டிக்கிறான், லீலையாக ரட்சிக்கிறான், லீலையாக சம்ஹாரம் பண்ணுறான்.
இதை படைத்து ரட்சித்து சம்ஹரித்து நிர்வகிக்கிறவனாக நியந்தாவாக பெருமாள் இருக்கான். அவன்தான் சிரஷ்டா, அவன்தான் ரக்ஷகன், அவன்தான் சம்ஹர்த்தா, எல்லாமே அவன்தான். சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, பிரளயகர்த்தா எல்லாமே அவன்தான். முதலாவதாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய காரியத்தை எம்பெருமான், அதாவது சைலூசவத் விவித வேஷ பரிகிரகந்தம் அப்படின்னா, சைலூசவன் அப்படின்னா ஷிலூஷர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவருடைய குமாரர் அத்யத்புதமாக நாட்டியம் ஆடக்கூடியவர். அவருடைய பெயர் சைலூஷவன் அப்படின்னே பேர், சைலூஷன் அப்படின்னு பேர். அவர்கள் 2 பேரும் நட சூத்திரங்கள், நடிக்கிறதுக்கான சூத்திரங்கள் இருக்குமோ இல்லையோ, நாடகத்துக்கான சூத்திரங்கள், அந்த சூத்திரங்களை அவர்கள் இருவரும் இயற்றி இருக்கிறார்கள். அதனால தான் இவன் சிறந்த நடிகன். யார்? வரதன் சிறந்த நடிகனாக இருக்கிறபடினால அவன் என்ன பண்ணுறான், சைலூஷவத் விவித வேஷ பரிகிரகம் துவாம், தானும் நல்ல கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறான். தனக்கு சமமாக இருப்பவர்களுக்கும் சில கதாபாத்திரங்களை பிரித்து கொடுக்குறான். பரிகிரகம் துவம் அப்படின்னா, பரிகிரகம்னா பத்னிக்கும் பரிகிரகம்னு பேர், மனைவிக்கும் அப்படி ஒரு பேர். பரிகிரகா அப்படின்னா ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். பரிகிரகா அப்படின்னா மனைவின்னு ஒரு பேர். அந்த மனைவி, அதே மாதிரி விஷ்ணுன்னு ஒரு பேரும் இருக்குது, ஒரு அர்த்தமும் இருக்குது பரிகிரகா அப்படின்றதுக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தன்னுடைய பிராட்டிக்கும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குறான். இதில் பிரம்மாவுக்கு கொடுத்தான், சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு செயலை பிரம்மாவுக்கு கொடுத்தான், சம்ஹரிக்கக்கூடிய ஒரு செயலை சிவபெருமானுக்கு கொடுத்தான், ரட்சிக்கக்கூடிய, ஏன்னா ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு தன்னுடையது அப்படின்றபடினால அந்த ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை தானே வைத்திருக்கிறான். மற்றவர்கள்லாம் வேஷம் போடுறா போல இவனும் இந்த லோகத்தில் வேஷம்தான் போடுறான். நடிக்கிறதுல ரொம்ப சிறந்தவன் அவன். ஏன்னா அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலேனே சொன்னால, அப்படி லீலையாக பண்ணக்கூடியவன் எல்லா விதமான காரியத்தையும். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஃப்ரெண்ட்லி மேட்ச்ன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், லீலையாக சிருஷ்டிக்கிறான் இந்த லோகத்தை. கூறத்தாழ்வார் சொல்கிறார், சகல வரதா சகல மேத்தத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த அப்படின்னு. எல்லாத்தையும் நீ ரொம்ப அனாயாசமாக சிருஷ்டிக்கிற, இது உன்னால் மட்டும்தான் முடியும் வரதா, மற்றவர்களால் முடியாது அப்படின்னு. மோக்ஷதோ பகவான் விஷ்ணு பசமஹா பாஷிதாக பூர்வம் பரமேன ஸ்வலீலையா தேனைவ மோச்சனீயாஸ்தே நான்யைர் மோச்சயித்தும் க்ஷமாஹாடு. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லிட்டு, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விசந்தீதி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி, அப்படி தான் சொல்லிட்டு வேதமே. அப்போ அப்படி சொல்லிருக்கிறபடினால சிருஷ்டிக்கிறதும் அவன் தான், லயமும் அவன் தான், ஸ்திதியும் அவனுடைய காரியம்தான். காரணந்து தேயா, அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் நாமெல்லாம். இப்படிப்பட்ட பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய இந்த பெருமாளானவள் அத்திகிரி அருளாள பெருமாளாக எழுந்தள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா சம்சார வாரிநிதி சந்தரணைக்க போத்தம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவனுக்கு தகுதி வாய்ந்தவளாக, நேற்றைக்கே சொன்னேன், இவனுக்கு தகுதி வாய்ந்தவளாக அவள் இருக்க வேண்டும் அப்படின்னா. ஆனால் தான் சம்சாரார்ணவ தாரிணி அப்படின்னே ஒரு 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 நாமாவளியில் ஒரு திருநாமம் கூட பிராட்டிக்கு இருக்குது, பெருந்தேவி தாயாருக்கு. சம்சாரார்ணவ தாரிணி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறார், சைலூஷவத் பரிகிரவேஷன். சைலூஷவத், அந்த சைலூஷவனை போல நீ ஒரு சிறந்த நடிகனாக லோகத்தில் இந்த லோகத்தை ரட்சித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு. அப்போது சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினா நானியத்து கிரிஞ்சிதஸ்தி பராயணம் அப்படின்னு சொன்னான். நம்மளையெல்லாம் காப்பாற்றணும். சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம், விஷயத்தினால இழுக்கப்பட்ட, எம்பெருமானை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்னால இழுக்கப்பட்ட ஒரு சேத்தஸை உடையவர்கள், ஒரு மனதை உடையவர்கள் நாம்.
நம்மளையெல்லாம் இழுத்து அவன் வசப்படுத்துகிறான். கிருஷ்ணன் விஷயமாக சொல்லும்போது அதான் சொல்கிறான், ஆகர்ஷதீதி கிருஷ்ணா அப்படின்றான். கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தத்துவம் நாகம் ஜானேன்னு சொன்னார் மருசூதன சரஸ்வதி அத்வைத சித்தியில். அவர்களுடைய சித்தாந்தம் அதாவது குணமில்லாத நிர்குண பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம். ஆனால் அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட கிருஷ்ணனை ஏற்றுக்கிறார். கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தத்துவம் நாகம் ஜானேனா, கிருஷ்ணனை காட்டிலும் வேறொரு சிறந்த தத்துவத்தை நான் எப்பொழுதும் கண்டதே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வரதனை நாமெல்லாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னா. அவர் எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, சர்வதா எம்பெருமான் விஷயத்தோட ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது? எம்பெருமானை தவிர வேறு எங்கும் போகாத அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்னு கேட்டால், நமக்கெல்லாம் சிந்தனை இருக்குது. நாம் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலோகத்தில் 2 விதமாக நம்மளால் பிரிக்க முடியும் ஜனங்களை. இப்போ வரதனை சேவிக்கக்கூடியவர்கள் 2 விதமாக பிரிக்கப்படுகிறார்கள். இப்போது வேதாந்தம் அறிந்தவர்கள், வேதாந்தம் அறியாதவர்கள் அப்படின்னு 2 பேராக பிரிக்கலாம். வேதாந்தம் அறிந்தவர்கள் எப்படி வரதனை பார்க்கிறார்கள், வேதாந்தம் அறியாதவர்கள் எப்படி வரதனை சேவிக்கிறார்கள் அப்படின்னு நம்மால் 2 விதமாக வரதனை நம்மளால் பிரிக்க முடியும். வரதனை சேவிப்பவர்களை நம்மால் பிரித்து பார்க்க முடியும். வேதாந்தம் அறிந்தவர்கள் எப்படி பார்க்கிறார்? அதில் சிம்பிள், அதில் ஒரு கேள்வியுமே கிடையாது. சூத்திரம் சொல்கிறது, சராச்சர வியபாசிரயஸ்து சியாத் பாக்தஸ் தத்பாவ பாவித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஸ்ரீபாஷ்யத்தில் 2வது அத்தியாயத்தில் 2வது பாதம் 2வது அதிகரணம், அந்த 2வது அதிகரணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. 3வது பாதம் 2வது அதிகரணம் தேஜோதிகரணம்ன்ற அதிகரணத்தில் சொல்லக்கூடிய விஷயம் சராச்சர வியபாசிரயஸ்து சியாத் பாக்தஸ் தத்பாவ பாவித்வாத். வேதாந்தம் அறிந்தவர்கள் எப்படி பெருமாளை சேவிக்கிறார்கள், வேதாந்தம் அறியாதவர்கள் எப்படி பெருமாளை சேவிக்கிறார்கள். இப்போ வேதாந்தம் அறிந்தவர்கள் எல்லாமே வரதன் தான் சேவிக்கிறார், அதில் கேள்வியே கிடையாது. எங்கே பார்த்தாலும் வரதன் தான். தின்னும் சோறும் பருகும் நீரும் உண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், அதான் ஒரு எண்ணம், வேறு எண்ணம் கிடையாது. எல்லாம் கண்ணன் தான் எண்ணம். அதே மாதிரி எல்லாம் வரதன் தான், வேறு எண்ணமே கிடையவே கிடையாது. வரதன் தான் எல்லான்ற எண்ணம். இப்போ இந்த வேதாந்தம் அறியாதவர்கள் இருக்காளே, அவர்கள் விஷயத்தில் என்ன பண்ணுறது? உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ளாதவர்கள் இருக்காளே, பிராப்தோதயேஷு வரத த்வதனு பிரவேசாத் பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திர தர்சன விலோபித சேமுஷிகா தாதாத்மிய மூட மதயோ நிபதந்திய தீரா. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். தாதாத்மிய மூட, சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா, ஸ்திதிகர்த்தாவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, லயகர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமசிவன், இவா 3 பேரும் ஒன்றுன்னு யார் நினைக்கிறாளோ அவர்கள் எல்லோரும் மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அபேதத்தை யார் கூறுகின்றனரோ, ஜீவ பரமாத்மனோகோ யார் அபேதத்தை சொல்கிறாளோ, ஜீவ பிரம்மனோகோ அபேதத்தை சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக மூடர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய கருத்து. இது மொத்தமே இதான். முதல் அத்தியாயத்தினுடைய கருத்து முழுக்க இதில் வெளிப்படுறது. அவர்களுடைய சித்தாந்தமே இதுதானே, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகானே சொல்கிறார். ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுமே இல்லை, வேறு இல்லை, ஒன்று தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற வாக்கியத்தை கொண்டு, தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தை கொண்டு ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு குதிருஷ்டியான ஒரு விஷயத்தை, ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதத்தை தான் ஒத்துக்கணும், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அபேதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அத்தியந்தம் மூடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பெருமாளுக்கு சமமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை பிரம்மாவும் சிவனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆட்சேபம் வரதானே செய்யும். அந்த 2 பேரும் பரமாத்மாவுக்கு பேதமா, பரமாத்மாவோட பேதம் விளைவிக்கிறதா அவர்கள் இருவருக்கும், இல்லை பரமாத்மாவோட அபேதம் விளைவிக்கிறதா? ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எப்படியோ பெருமாள் விஷயமாக, அதே மாதிரி சிவபெருமானும் பிரம்மாவும் பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாமா அப்படிலாம் கேள்வி கேட்டுண்டு
கண்டிப்பாக சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் ஒரு வேஷம், கஞ்சுகம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சட்டை எப்படி போட்டுக்கிறோமோ பெருமாள் போட்டுக்கொண்ட ஒரு சட்டையாக இருக்கிறார்கள் பிரம்மாவும் ஒரு சிவபெருமான். அதனால் ஆத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது அபேதம் தான் இருக்கும். ஏன்னா நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிராப்தோதயேஷு இந்த லோகம் இருக்கே, அப்படியேப்பட்ட லோகம் இது. அந்த எம்பெருமான் பிரம்மாதி தேவர்களுடைய ஆத்மாவுக்குள்ள நுழைந்து கொண்டு அனுப்பிரவேசம் பண்ணி அவர்கள் மூலமாக இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த லோகத்தை தானாக இருந்து விஷ்ணுவாக இருந்து கொண்டு இயக்குகிறான். அதே மாதிரி சிவனுடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சம்ஹரிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தாகம் இமாஸ் திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி எல்லாரையும் ஒன்றா நினைக்க முடியும்? நம்மளால் கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் ஒன்று அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. துவதனுப்பிரவேசாத் அப்படின்னு சொல்ல, அனுப்பிரவேச காரியம் இருக்க, அனுப்பிரவேச கர்த்திருவம் பெருமாளிடத்தில் இருக்க, பரம்பரா கர்த்திருவம் அவர்களிடத்தில் இருக்கலாம். அனுப்பிரவேச கர்த்திருவம் யாரிடத்தில் இருக்கு? ஆத்மனா அனுப்பிரவிசிய பிரம்மாவுக்கு உள்ள அனுப்பிரவிசி தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்துன்னு சொன்னான். யோ பிரம்மாணம் விததாத்தி பூர்வம் யோவை வேதாஸ்த பிரகணேஸ்தஸ்மை. அப்போது இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள், ஏன்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு பகவத்கீதையில் சொல்லிட்டு ஞானி தான் வசத்தி சச்ச ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சச்ச ஞானி துர்லபான்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி நேற்றே சொன்னேன், ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லாதவர்கள் எப்படி போகிறார்கள் அப்படின்னா அதோ கச்சந்தி தாமசாக, கீதாச்சாரியன் கீதையில் சொல்கிறார். அதோ கச்சந்தி தாமசாக, அதோ கச்சந்தி தாமசாக அப்படின்னா இதை இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள், குதிருஷ்டி கல்பனை உள்ளவர்கள், சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, ஸ்திதிகர்த்தா விஷ்ணு, சம்ஹாரகர்த்தா லயகர்த்தா சிவன், இவர்கள் மூவரும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தாமச புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா வெளித்தோற்றத்தை மட்டும் சேவிக்கக்கூடியவர்கள் மகா மூடர்கள். உள்ள அந்தர்யாமி பர்யந்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துலேயுமே. இது சின்னாமி சுவாமி வியாக்கியானமே. அந்தர்யாமி பர்யந்தம் பெருவாள் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா திரிசீர்ஷானம் துவாஷ்டமகனம் அப்படின்னு இந்திரன் சொல்லும்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் வரும்பொழுது மாமேவ உபாஸ்வ மாம் உபாஸ்வ அப்படின்னு சொல்கிறான் ஸ்பஷ்டமாக, என்னையும் உபாசிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ குதிரிட்டியாக அர்த்தம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? இந்திரன் என்னையும் உபாசிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்கான், அதனால் இந்திரனை உபாசித்தா போரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா பர்யந்தம் அர்த்தம் சொல்லணும். இப்போது இந்த லோகத்தில் சராச்சரம் வியபாசரேஸ்து, அண்ட சராச்சரங்களில் எந்த சப்தமாக இருந்தாலும் இந்த கடம் அப்படின்னு எடுத்துட்டால் அந்த கட சப்தத்துக்கு கடம் மட்டும்தான் லோகத்தில் தெரியக்கூடிய பிருத்து புத்திர உதரபோக கம்புக்கிரிவாதி மத்துமா தோடு இருக்கக்கூடிய இந்த கடத்தை அர்த்தமாக பெறக்கூடியவன் கண்டிப்பாக முட்டாளாகத்தான் இருப்பான். எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கட சப்தமும் பரமாத்மா பர்யந்தம் சொல்லும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அவன்தான் வித்வான். அந்த வித்வத் புத்தியோடு நம்ம வரதனை சேவிக்கணும். அக்னியில் பெருமாள் ஆவிர்பவித்தான். ஆவிர்பவித்தானா அந்த ஆவிர்பவித்த அந்த அக்னி பகவான் அக்னியில் ஆவிர்பவித்தபடினால ஔஷ்ணியம் தாங்க முடியாமல் அந்த புள்ளி புள்ளியாக முகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பெரியவாள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அடியேன் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தபடினால் அடியேன் பெரியவர்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாள். இப்படி பரியந்தம் இன்னி பரியந்தம் நான் வரதனை சேவிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு புத்தியோடு தான் சேவிக்கிறேன். அவனை சேவிக்கும் பொழுதே அந்த மாதிரி எண்ணம் எனக்கு தானாக வருது. அப்படி இல்லாமல் பிரம்மா எந்த காலத்திலேயோ யாகம் பண்ணியிருக்கார். எந்த காலத்திலேயோ யாகம் பண்ண அந்த பெருமாள் இன்னி பரியந்தம் எப்படி இருக்க முடியும்? ஒரு கேள்வி. நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்திருக்காதா?
ரெண்டாவது கேள்வி. தேசிகன் சில காலங்கள் வேற எங்கேயோ எடுத்து கொண்டு போய் பெருமாளை வச்சுட்டு இருந்தாரு, திருப்பி எப்படி அதே பெருமாள் வந்தார்? ரெண்டாவது கேள்வி. இப்போது ஒரு கேள்விகளை மேலே கேட்டுண்டு போய் இப்போ இருக்கிறவர் வேற, பிரம்மாவால் யாகம் பண்ணப்பட்டவர் வேற, இப்படின்னு ஏடாகுடமாக குதிர்ச்சி புத்தி இருந்ததுன்னா வரதனை நாம் வரதனாக சேவிக்க மாட்டோம். தத்துவம் அப்படின்னு சொன்னாலே உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். தப்பான கொள்கைகளை லோகத்தில் பரப்பவே கூடாது, லோகத்தை பரப்பவே கூடாது இல்லையா? அஸ்ய தேவஸ்ய மீடுஷா வயோ விஷ்ணோஹோ ஏஷஸ்ய ஹவிர்பிகி விதேகி ருத்ரோ ருத்ரியம் மகித்வம் அப்படின்னு ரிக்வேதத்தில் ஒரு வாக்கியம். ருத்ரனுக்கு இந்த காரியம்தான் இருக்குது, பிரம்மாவுக்கு சிட்டிக்கே காரியம் மட்டும்தான். ஆனால் எம்பெருமான் வரதனுக்கு எல்லா விதமான காரியமும் அவன் பண்ணுவான். எல்லா ஆத்மாக்களும் ஒன்று அப்படின்ற புத்தி நமக்கு வரவே கூடாது. எல்லா தேவதைகளும் ஒன்று தான், எல்லோரும் சமம் அப்படின்ற புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னு மும்மூர்த்திகள், அந்த மூவரும் சமம், அந்த மூவரும் ஒரே ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. இந்த மூவருக்கும் மேலான ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் தான் பிரம்மம் அப்படின்ற அத்வைத கொள்கைகள்லாம் நாம் என்றைக்குமே எடுத்துக்கவே கூடாது, நமக்கு வரவே கூடாது. ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அப்படியே காட்டுறாரு இந்த இடத்துல. நமக்கு அதெல்லாம் வரவே கூடாது. வரதன் விஷயத்தில் எல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். தத்துவமுக்தா கலாபத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுறது. எம்பெருமான் ராமகிருஷ்ணாத்தியாதி அவதாரங்கள் எடுத்தது போல கிடையாது பிரம்மருத்ராதி விஷயங்கள். அவர்கள்லாம் பத்த ஜீவர்கள். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்திரஜ மிஸ்ரஸ்ய ஜெகதா அப்படின்னு ஜென்மாத்தியதிகரணத்திலே சொன்னான். அவர்கள்லாம் பத்த ஜீவர்கள். அவர்கள் பெருமாளுக்கு சாமியமோ ஐக்கியமோ அவர்களுக்குள்ளே வரவே வராது. உத்தீர்ணம் வியக்தியந்தரம் இந்த மாதிரி பட்சங்கள்லாம் ஒருபொழுதும் நம் திருவாக்கால் வரவே கூடாது. அதெல்லாம் வரதன் தான். ஏன்னா பலமத உபபத்தேஹே அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயத்தில் 2ஆம் பாரத்துடைய கடைசி அதிகரணம் முதல் சூத்திரம் அது. இந்த பலத்தை நாம் மோட்சமாக இருக்கக்கூடிய பலத்தை அனுபவிக்கிறது யாரிடத்துல அப்படின்னு கேட்டால் சாட்சாத்து பிரம்மத்திடத்தில் தான் நாம் அனுபவிக்கிறோம். எம்பெருமான் வரதன் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான். அவரவர் தமது அறிவறி வகை வகை அப்படின்றார் ஆழ்வார். அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னு முடித்தார். அவரவர் இறையவர் என அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அப்போது பகவத் அனுப்பிரவேச கர்த்திருவம் இல்லையா, வியாக்கரவாணி அப்படின்னு சொன்னா போல எம்பெருமான் வரதன் ஒவ்வொருத்தராக இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் பிரம்மா தனி ருத்ரன் தனி அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறோம் நாம. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரத்துவமானது, வரதனுக்கு இருக்கக்கூடிய பரத்துவம் இவர்களுக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. அவருடைய பரத்துவம் எங்கேயோ இருக்குது, இவர்கள் எப்பவுமே அவர்களோடு சேராதவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேள்வியே இருக்குது, பிரம்மருத்ராதிகளுக்கு சமமாக நீ ஏன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறா, அவரவர்கள் இந்த மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் படைத்தாய். உன்னை யாருமே பிரம்மாவுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, எம்பெருமான் சத்துர்யுக சகசிரந்து பிரம்மனோ தினம் உச்சத்தை ராத்திரி யுக சகசிரந்து தே அகோராத்திர விதோ ஜனாகான்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பிரம்மாவுக்குன்னு கூட ஒரு வயோ நிர்ணயத்தை பண்ண முடியும், கால நிர்ணயத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் எம்பெருமான் வரதன் விஷயத்தில் நாம் அது மாதிரி சொல்லவே முடியாது அப்படின்னு. ஏன்னா ஏ தமேவ பிரபத்தியந்தே நதே முக்கியந்தி மாணவாக மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஏன்னா அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே நான் கீதாச்சாரியம். சுவாமி தேசிகன் சொல்கிறார், இந்த ஜெகத்துன்ற பிரகிருத்தின்ற மாய வலையில் விழுந்து உழன்று கொண்டிருப்பவர்கள் வரதனுடைய திருவடியை பற்றி கொண்டார்களே ஆனால், எம்பெருமானை சரணடைந்தார்களே ஆனால் அவர்கள் கடை தேர முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார். ஏன்னா சரீராத்மபாவம் சொல்லப்படுறது,
ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளால் நிரூபிக்க முடியும். சுவாமி தேசிகன் இந்த 7லேருந்து 7வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பதங்கள் மூலமாகவே நம்மளால் ஒரு சூத்திரங்களை காண்பிக்க முடியும். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தை அப்படி தான் காண்பிக்கிறார். தனி உபன்யாசமாக கொண்டால் ஒரு ஸ்லோகங்களையும் அடியனால் நிரூபிக்க முடியும். எந்தெந்த அதிகரணம் இது, எந்தெந்த வாக்கியங்கள் பாஷ்யக்காரர் எடுத்த வாக்கியங்கள் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறார், எந்தெந்த இடத்துல சரீராத்ம பாவம் சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல உபாதேயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லப்படுறது. பெருமாளே உபாயமாகவும் இருக்கிறான், வரதனே உபேயமாகவும் இருக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சாரீரக சாஸ்திரத்தினுடைய முதல் 2 அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி. அந்த விஷயங்களை நம்மளால் நிரூபிக்க முடியும். காரியானாம் காரணம் பூர்வம் வச்சசாம் வாச்சியம் உத்தமம் அப்படின்னு ஜிதேந்திர ஸ்தோத்திரத்தில் சொல்லப்படுறது. காரியானாம் காரணம் பூர்வம், எல்லா காரியத்திற்கும் காரணமாக பெருமாள் இருக்கான். எல்லா விதமான காரணம் இல்லாமல் எந்த விதமான காரியங்களும் வரவே வராது. காரணம் இருந்தால்தான் வரும். அந்த காரணமாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டால், காரணமாக இருக்கக்கூடியவன் பெருமாள் வரதன் தான் காரணமாக இருக்கான். வேற யாரும் காரணமாக இல்லை. ஒவ்வொரு கல்பத்திலையும் பிரம்மா உண்டாகிறார், இவர் சிவன் உண்டாகிறார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனியாக உண்டாகிறார். ஒவ்வொருத்தருக்கும் சத்துருமுகேஸ்வரி நான்முகர்களுக்கு கூட அநேக பிரம்மாக்கள் இருக்கா, அநேக சிவன்கள் இருக்கா. வரதன் ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ இவருக்கு ஆக்ஞை எப்படி தான் பிறக்கிறது? நான்முகர்களுக்கு கூட இந்த ஆக்ஞை இருக்கு. இந்த அதிகாரிகள், இந்த பிரம்மா, இந்த சிவன், இவர்கள்லாம் ஒரு பெரும் புண்ணியத்தினால ஒரு பெரும் பதவியை அடைந்தவர்களாக இருக்கார்கள். அவள்தான் நமக்கு அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியத்தினுடைய பலனாக அவர்கள் பெரும் பதவியை அடைந்தவர்களாக இருக்கார்கள். அவர்கள் பெரும் பதவியை அடைந்தவர்கள் கொஞ்சம் சிறகால ஸ்தாயியாக இருக்கா. கொஞ்ச நாட்கள் இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான யுக சகசிரங்களை கொண்டு பெருமாளை ஆராதிக்கிறார். அதனால தான் சொன்னேன் இல்லையா, யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு அப்படின்னு. யுக கோட்டி சகசிரங்கள் இந்த பெருமாளை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தன்னுடைய புண்ணிய பலத்தினாலே அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பிரம்மருத்ராதிகள். அது பெரிய விஷயம். அது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நமக்காக சாதிக்கிறார். ஏன்னா புராணத்தில் என்ன சொல்லிருக்கு, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதே மாதிரி புராணங்கள், பாகவதாதி புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னால் மற்றவர்கள் சாதித்தா போல குதிரிட்டு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளாமல், ஏன்னா நம் பெரியவர்கள் என்ன விஷயங்களை சொல்லி வச்சிருக்காளோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். தேசிக சம்பிரதாயத்து பெரியவர்கள் என்ன விஷயங்களை தேசிகனுடைய அபிப்பிராயத்தை பிரகடீகரணம் பண்ணுறாளோ அந்த விஷயத்தை மாத்திரம்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை நாம் ஒருபொழுதும் எடுத்துக்கவே கூடாது அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய இந்த கிரந்தங்கள், இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக நமக்கு தெரியும். ஆகையினால வரதனுடைய ஸ்வரூபம், அதனுடைய தத்துவ விளக்கம், சாரீரக சாஸ்திரத்தினுடைய தொடர்ச்சி, இது எல்லாத்தையும் இன்னும் தொடங்கி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம். ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை மூலமாக நாம் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதோட இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இதோட நாளைக்கு சாயங்காலம் நாம் இந்த உபன்யாசத்தில் மீண்டும் சந்திக்கலாம். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். அடியன் அஞ்சேகால் அடியன்.